குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருடைய வேல்யூ, ஸோ அதாவது வட்டத்துடைய ஆரம், சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 70 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ், அதாவது பிரிக்கப்பட்ட வட்டக்கோண பகுதி சமபாகங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன நினச்சிப்போம், n is equal to 5, ரேடியஸை r is equal to வச்சுக்கிறீங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி செக்டர், அதாவது வட்டக்கோண பகுதியோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n கொடுக்கப்பட்டிருந்தால் 1/n போட்டுட்டு ஏரியானா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை எடுத்து எழுதிடணும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/n பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், இன்டூ பையை தனியாக போட்டுருங்க. ஆர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஆரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஆருடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70, அதை 2 டைம்ஸ் எடுத்து போடணும். ஸோ இங்கே 5 1s are 5, ஒரு தடவை தான் அடிக்கணும், மேலே ஒரு 70 மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 5 1s are 5, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ 2 0னா 20, 5 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். டினாமினேட்டர் அதாவது கீழே 1ன்னு வந்துருச்சுனாலே டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். அப்போ மேலே என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பை இன்டூ 14 இன்டூ 70. ஸோ பையோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ பையெல்லாம் வருதுன்னா பின்னாடி லாஸ்ட்டில் எடுத்து போடுங்க, நம்பரை ஃபஸ்ட்டில் எடுத்து போடுங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க. 7ஆல் மட்டும் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 7 4s are 28, 7 1s are 7 + 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 980 பை. இது ஏரியான்றதுனால என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.